எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை பிஸ்கெட் வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு நான் எடுத்துக்கிறேன். இந்த கோதுமை மாவு வந்து அந்த மிக்சிங் பவுலில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் இல்லைனா 1/2 கப், உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ண போகிறோம். இப்போ பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம அந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி பிஸ்கட் செய்யும்போது கண்டிப்பாக மிக்ஸியில் அரைச்சி செய்யுங்க, இல்லைன்னா சுகர் வந்து கரையாமல் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அதில் வந்து சேர்த்தாச்சு. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் வந்து சேர்க்க போகிறேன். பட்டர் எதுக்குன்னா நல்லா அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து அதுக்கு கொடுக்கும். நம்ம பிஸ்கெட்க்கு வந்து கிறிஸ்ப்னஸ் கொடுக்கறதுக்காக நான் அதில் வந்து பட்டர் வந்து சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த பட்டர் சேர்க்குறதுனால கொஞ்சம் இதுக்கு வந்து லைட்டாக ஈரப்பதம் மாதிரி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் பட்டர் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து லைட்டாக உப்பு சேர்க்க போகிறோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து அந்த ஸ்வீட்னஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பால் வந்து எவ்வளோனா நம்ம மாவு பிசைகிற அளவுக்கு வந்து பால் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரேடியாக பால் நிறையா ஊற்றிட்டு பிசைஞ்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பால் ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தா மாவு கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். அது ஏன்னா நம்ம சுகர் சேர்த்து பிசைஞ்சிருக்கோம். அதனால் வந்து மாவு லைட்டாக பிசு பிசுன்னு இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து வந்துடும். அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் அதை தொட்டு பார்க்கும்போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் இருக்கும். ஆனால் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. சுகர் சேர்த்துருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. இப்போது நம்ம எடுத்து இந்த மாவை வந்து நல்லா திரட்டி வச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சப்பாத்தி கல்லை வச்சு தேய்ச்சி குட்டி குட்டி வந்து கோதுமை பிஸ்கெட்டை நம்ம செய்ய போகிறோம். இப்போ எடுத்து வச்சுருக்க மாவை வந்து ஒரேடியாக செய்யாமல் 2 வாட்டி நம்ம செய்ய போகிறோம். அதை வந்து அதுக்காக மாவை வந்து 2 உருண்டையாக நான் பிரித்து வச்சுருக்கேன். 2 உருண்டையாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நான் அதை தேய்ச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு அதோட திக்னஸ் வந்து இருக்கணும். தேய்ச்சிட்டு அந்த ஓரத்தெல்லாம் கொஞ்சம் சைஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கத்தியை வச்சு கட் பண்ண வேண்டியதான். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு மொத்தமாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து இப்படி கட் பண்ணியிருக்கேன். இதுவே அதுக்கடுத்தது கிராஸாக கட் பண்ணணும். கிராஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று எடுத்துகிட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருங்க. இது வந்து ஒன்றா போட்டு கொஞ்சம் கலக்கலாக போட்டு வைங்க. ஒன்றா போட்டு வச்சோம் அப்படின்னா வந்து ஒட்டாது. இருந்தாலும் தனித்தனியாக போட்டு வச்சுக்கிறது நல்லது. இதை பாருங்கள், நான் எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். பிரித்ததை எடுத்து பிளேட்லேயும் மாற்றி வச்சுட்டேன். இப்போ அடுத்த உருண்டையை வந்து நம்ம செய்ய போகிறோம். இதை நான் வந்து ஸ்கொயர் ஷேப்லேயே நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அப்போ தான் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ 2வது பேட்சையும் கட் பண்ணி பிஸ்கட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இனி எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். இப்போது ஒரு வானொலி எடுத்து அதில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இதை பொரிக்க போகிறோம். இது வந்து மிதமான சூட்டில் தான் செய்யணும். நீங்கள் வந்து அதிகமாக ஹீட் வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து வெளியில் கருகிடும், உள்ளே வேகாது, மாவாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மிதமான சூட்லேயே இதை செய்யணும். இப்போது நான் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட் பேட்ச் வந்து போட போகிறேன். மிதமான சூட்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா உடனே மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை. கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் கழிச்சிட்டு இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்லேயே வேகட்டும். இந்த நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த கலரில் இந்த மாதிரி வரும். சூப்பராக இருக்கும். நம்ம பால் சேர்த்துருக்கோம், பட்டர் சேர்த்துருக்கோம். அதனால் நல்லா கிறிஸ்பாக அந்த ஏலக்காய் ஸ்மெல்லோட சூப்பராக இருந்தது. பால் சேர்த்துருக்கதும் இன்னும் கொஞ்சம் தித்திப்பு வந்து அதிகமாக இருந்தது. நான் அடுத்த பேட்சும் போட்டிருக்கேன். போட்ட உடனே கிண்டாமல் கொஞ்சம்
ஒரு 10 செகண்ட்ஸ் கழித்து கிண்டி விட்டிங்க அப்படின்னா வந்து நல்லா இதாகும். அடுத்த பேட்சும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ மொத்தமாக இவ்வளோ பிஸ்கெட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது 1 கப் மாவில். நீங்கள் எடுக்கும்போது அது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் எடுத்து ஆறுனதுக்கப்புறம் வந்து அது நல்லா கிறிஸ்பாக மாறிடும். நீங்கள் எண்ணெயிலே நல்லா கிறிஸ்பாக மாறட்டும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து கருகி போயிடும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அது ஈரத்தில் ஆறும்போது கரெக்டாக செட் ஆகி அந்த கிறிஸ்பாக தான் வந்துடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.